வணக்கம் மக்களே. பிக் பாஸ் காமன் மேன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, இதுக்கு முன்னாடி இந்த சீசன் வந்து பயங்கர டாக்ஸிக்கா இருந்துச்சு. நிறைய கெட்ட பேர் அந்த டீமுக்கு. சரி, அதுல இருக்க விஷயத்த வந்து இதுல வந்து சமாளிச்சிருவாங்க, அழிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த காமன் மேன்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து பயங்கரமான டாஸ்க் எல்லாம் வைக்கிறாங்க. சண்டை போடணுங்கிறாங்க, பேசணுங்கிறாங்க, அடிச்சுக்கணுங்கிறாங்க. நிஜமாவே புரியலையே. ஆக்சுவலி பிக் பாஸோட கான்செப்ட் என்ன? நீங்களாவே இருக்கணும், எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தானே கான்செப்ட். இப்போ அந்த மக்களை வந்து சண்டை போட வைக்கணும், அதாவது வந்து அடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் கொடுக்குறீங்களே. அப்ப கான்செப்ட் நீங்களே மாத்திடுறீங்களா? இந்த டீம் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நிஜமாவே புரியல. அதுவும் ஒரு காமன் மேனுக்கு இவ்வளவு கஷ்டமான டாஸ்க் இப்பவே கொடுக்குறீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டாஸ்கே இருக்காது, சும்மா வாய் வச்சே வந்து கடைசி வரைக்கும் நிறைய பேர் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ காமன் மேன் மட்டும் இவ்வளவு கஷ்டப்படணுமா என்ன? அது அவங்க காமன் மேன் மட்டும் கிடையாது, ஒரு முக்காவாசி பேர் வந்து யூடியூபர்ஸா இருக்காங்க, இன்ஃபுளுசர்ஸா இருக்காங்க. அவங்க வந்து அவங்க ஃபாலோவர்ஸ் ஏத்துக்கிறதுக்காக இங்க வந்து பயங்கரமா வாய் சவடால விட்டு கொஞ்சம் நக்கலாவும் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜட்ஜஸும் அதுக்கு தகுந்த நக்கலாவே பதில் சொல்றாங்க. இது எங்க முடிய போகுதுன்னு நிஜமாவே தெரியல. காமன் மேன்லாம் இவ்வளவு கஷ்டப்படுவாங்களாம். ஆனா வந்து மத்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து நல்லா சூப்பரா ட்ரெஸ் போட்டு செம்ம ஹாயா வந்து பெட்டியை தூக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போவாங்களாம். ஆனா காமன் மேன் மட்டும் இவ்வளவு கஷ்டப்படுவாங்களாம். என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிஜமாவே புரியல. ஸோ போக போக இந்த ப்ரோக்ராம் எப்படி போக போகுதுன்னு தெரியல. இன்னும் வந்து விஜய் டிவியோட பேரு எப்படி கெடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு புரியல.